ஹாய் ஆல், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு அரைக்கீரை கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், சால்ட்டு, அரைக்கீரை அதை நல்லா ஆஞ்சு கழுவி 4-5 தடவை கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வரமிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா. தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயமும் வரமிளகாவும் கடுகு மட்டும்தான். மிச்சதெல்லாம் நம்ம வந்து தண்ணியில் நம்ம கீரையோடு போட்டு அவிக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஃபர்ஸ்ட்டு வாட்டர் போட்டு பாயில் பண்ண விடலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதில் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, ஒரு தக்காளி அதை வந்து வெட்டி போட்டிருக்கேன். இது 1 நிமிஷம் லைட்டாக வதங்கட்டும். இதுக்கப்புறம் இந்த ஒரு கட்டு கீரையை நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடணும். இப்போது கீரையை ஆட் பண்ணியாச்சு. ஓப்பன் பேன்லேயே இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுருங்க. அது அப்படியே பாயில் ஆகட்டும். இப்படியே நல்லா இது மாதிரி பண்ணிடுங்க. இது அப்படியே நல்லா வேகட்டும். ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். 5 to 6 மினிட்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து ஆப்ஷனல் தான். புளி போட்டால் ரொம்ப வந்து டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சீரகம் தாளிக்கும் போது போடுறோம், ப்ளஸ் இதுலேயும் கொஞ்சமாக சேர்த்துடுறோம் அரைக்கும் போது. இப்போ இதை அப்படியே ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற விட்டுறலாம். ஆற விட்டதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஒரு சட்டியில் மத்து வச்சு கடையவும் செய்யலாம். இல்லை அப்படின்னா மிக்சியில் கூட நம்ம வந்து மத்தி இல்லை அப்படின்னா ஒரு சுற்றிக்கலாம். இப்போது நம்ம அந்த அரைக்கீரையை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா ஒரு 2-3 சுற்று பல்ஸ் மாதிரி நம்ம வந்து பண்ணணும். அரைக்கும் போது கண்டிப்பாக வந்து உப்பு போட்டு அரைங்க. நம்ம வந்து வதக்கும் போது உப்பு போடலை. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடணும், ஏன்னா இல்லைனா கீரைக்கு உப்பு கரிச்சிரும். இப்போ ஒரு பேனில் நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஆயில் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், வரமிளகா, போட்டுட்டு இப்போ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம அப்படியே கீரையில் போட்டுற வேண்டியதான். இப்போ இதில் நம்ம வந்து தாளிச்சதை கொட்டியாச்சு. சூப்பரான அரைக்கீரை கடையல் ரெடி. இதோட காலிஃப்ளவர் ஃப்ரை, சுட சுட சாதம், லைட்டாக நெய் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாய்.